ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் சாரு. எனக்கு ஒரு பணக்கார வீட்டு வரன் கிடைத்தவுடன் என் அம்மா தன்னைத்தானே அதற்கு சீர்வரிசையாக கொடுப்பார்னு நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஒரு நாள் இரவு அறைக்குள் அவர் ஒன்றாக இருப்பதை நான் பார்த்து அதிர்ந்து விட்டேன். எனக்கு இப்போது வயது 18 தான் ஆகின்றது. என்னுடைய அப்பா சிறுவயதில் இருக்கும்போதே என் அம்மாவை விவாகரத்து செய்துவிட்டு வேறொரு பெண்ணுடன் திருமணம் செய்து கொண்டார் என்று என் அம்மா என்னிடம் கூறியிருக்கின்றார். என் அம்மா என்னை ஒரு தையல் வேலையை தான் செய்து வந்தார். என் அப்பா பிரிந்து செல்லும்போது என் அம்மாவுக்கு 20 வயதுதான் ஆனது. அவர் நினைத்திருந்தால் வேறொரு திருமணம் செய்திருக்கலாம். சிறு குழந்தையாக இருந்த என்னை வளர்க்க தடையாக இருக்கும் என்று அந்த ஒரு காரணத்து தினாலும் பாசம் இருந்ததாலும் வேறொரு திருமணம் வேண்டாம் என்று முடிவெடுத்தார். எனக்கு என் அம்மாவை மிகவும் பிடிக்கும். நான் என் அம்மாவும் ஒன்றாக வீதியில் நடந்து சென்றால் யாரும் எங்களை அம்மா மகள் என்று கூட சொல்ல மாட்டார்கள். அக்கா தங்கை போல்தான் இருப்பீர்கள் என்று சொல்வார்கள். என் அம்மா அவ்வளவு இளமையாக இருப்பார். சில சமயங்களில் எனக்கு என் அம்மாவின் இளமையான தோற்றத்தை கண்டு உள்ளுக்குள் ஒரு பொறாமையாக இருக்கும். என் அம்மாவின் தனிமையையும் கணவர் இல்லாத காரணத்தையும் பயன்படுத்தி எவ்வளோ ஆண்கள் என் அம்மாவிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்தார்கள். ஆனால் என் அம்மா அதற்கு எதற்குமே இடம் கொடுக்கவில்லை. இதை பார்த்து ஊரில் உள்ள அனைவரும் ஆச்சரியமாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த கலியுகத்தில் ஒரு 20 வயதில் கணவனை பிரிந்த ஒரு பெண் இவ்வளவு ஒழுக்கமாகவும் கோப்பாகவும் இருக்க முடியுமா என்று என் அம்மாவை பற்றி ஊரில் உள்ள அனைவரும் பெருமையாக பேசிக் கொள்வார்கள். அப்போதுதான் அம்மாவின் ஒழுக்கத்திற்கும் கலக்கம் விளைவிக்க கூடாது என்று ஒரு லட்சியத்துடன் வாழ்ந்து வந்தேன். எந்த ஆணையும் ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது என்று நினைத்தேன். அம்மாவை போல மகளும் ஒழுக்கத்தில் மிக சிறந்தவள் என்ற பெயர் எடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். என்னதான் அம்மா தையல் வேலை செய்தாலும் எங்கள் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகத்தான் சென்றது. எங்கள் வீடு ஒரு ஓட்டு வீடுதான், அதுவும் சொந்த வீடுதான். உணவு, உடை, இருப்பிடத்திற்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்லை. ஆனாலும் அம்மாவுக்கு என் மீது உள்ளுக்குள் ஒரு வருத்தம் இருந்தது. இப்பொழுது என்னை நினைத்து வருந்திக் கொண்டேதான் இருப்பார். அது என்னவென்றால், அன்றாடம் தையல் வேலை செய்து வரும் வருமானம் என்னுடைய படிப்பு செலவிற்கும் உணவிற்குமே போதுமாக இருப்பதனால் என்னுடைய திருமணத்திற்காக எதையும் சேர்த்து வைக்கவில்லையே என்று அடிக்கடி அவர் வருத்தப்படுவார். ஒரு நாள் இரவு வேளையில் நானும் அம்மாவும் தொலைக்காட்சியில் தொடர்கதை பார்த்து கொண்டிருந்தோம். அந்த கதை என் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதேபோல் என் வாழ்க்கையில் நடக்க ஏற்ற இயக்கத்தை ஏற்படுத்தியது. அதில் வரும் கதாநாயகி ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து தந்தையை இழந்து சமுதாயத்தில் வரும் இடர்பாடுகளை எல்லாம் தாண்டி ஒரு IAS தேர்வில் தேர்ச்சி பெற்று தன் தாய்க்கு பெருமை சேர்ப்பாள். அதை நான் பார்த்துவிட்டு என் அம்மாவிடம், நானும் இதேபோல் IAS ஆக வேண்டுமா என்று சொல்வேன். அம்மா மிகவும் சந்தோஷப்பட்டார். நாங்கள் இருவரும் எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்றுதான் யோசித்துக் கொண்டிருந்தோம். அப்போது திடீரென்று யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. எங்களுக்குள் சற்று பதட்டமானது. ஏனென்றால் இதுவரை யாரும் இரவு 7 மணிக்கு மேல் எங்கள் வீட்டின் கதவை தட்டியதே இல்லை. யாராவது என்று கேட்டுக்கொண்டே நான் கதவை திறக்க முயன்றேன். அப்போது என் அம்மா என்னை தடுத்து, நீ செல்ல வேண்டாம், நான் போய் திறக்கின்றேன் என்று கதவை திறக்கச் சென்றார். கதவை திறந்தவுடன் என் அம்மா அதிர்ந்து போனார். வந்திருந்தது ஊரில் உள்ள மிகப்பெரிய செல்வந்தர். அவர் ஒரு காலத்தில் என் அம்மாவை அபகரிக்க நினைத்த ஆண்களில் அவரும் ஒருவர்தான். அவரை பார்த்தவுடன் என் அம்மா மீண்டும் கதவை மூட முயற்சித்தார். ஆனால் அவர் கதவை மூடவிடாமல் கெட்டியாக தடுத்து என் அம்மாவிடம், நான் உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றார். அதற்கு என் அம்மா, நீங்கள் நினைப்பது ஒரு நாளும் நடக்காது. இப்போது நீங்கள் இங்கிருந்து போகவில்லை என்றால் சத்தமாக கத்தி நான் ஊரை கூப்பிட்டு விடுவேன் என்றார். அதற்கு அவர், நீங்கள் நினைப்பது போல் ஒன்றும் தவறான நோக்கத்துடன் இங்கு வரவில்லை. ஒரு நல்ல காரியத்தை பற்றிதான் பேச வந்தேன். இங்கு வந்துள்ளேன். என்னை தயவு செய்து நம்புங்கள் என்றார். அவர் இவ்வளவு கூறியும் என் அம்மா அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை. ஏதாவது இருந்தாலும் அங்கிருந்தே கூறுங்கள் என்றார். வேறு வழியின்றி அவர் வெளியிலிருந்தே பேச ஆரம்பித்தார். உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் என் மனைவி இறந்துவிட்டாள். அவள் சென்ற பிறகு நான் தனிமையில்தான் வாடுகின்றேன். அவ்வளவு பெரிய வீட்டில் நான் மட்டும்தான் தனியாக வசிக்கின்றேன். என்னிடம் நிறைய சொத்துக்களும் பணங்களும் கூட இருக்கின்றது. ஆனால் தனிமையால் நிம்மதியின்றி வாடுகின்றேன். நான் பெற்ற ஒரே மகன் வெளிநாட்டில் படித்துக் கொண்டிருக்கின்றான். இன்னும் சில மாதங்களில் அவனுடைய படிப்பு முடிந்துவிடும்.
வீடு திரும்பியவுடன் அவனுக்கு திருமணம் செய்ய நான் முடிவெடுத்துள்ளேன். எனவே என் மகனுக்கு உங்கள் மகளை கேட்டு வந்துள்ளேன் என்றார். அவர் அவ்வாறு கூறியதை கேட்டு என் அம்மா அவரிடம், நீங்கள் நினைத்ததனால் உங்கள் மகனுக்கு இந்த மாவட்டத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டில் பெண் பார்க்கலாமே. அப்படி இருக்கும்போது எதற்காக என்னை போன்ற ஏழை குடும்பத்தில் பெண் கேட்டு வர வேண்டும் என்றார். அதற்கு அவர், நீங்கள் நினைப்பது சரிதான். ஆனால் என்னிடம் ஏற்கனவே நிறைய செல்வம் இருக்கின்றது. எனக்கு பணக்கார திமிரு பிடித்த மருமகள் தேவையில்லை. ஒரு நல்ல குடும்ப பெண்தான் தேவை. உங்கள் மகள் அழகிலும் பண்பிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவள். எனவே உங்கள் வீடு தேடி வந்தேன் என்றார். அது மட்டுமில்லாமல் இன்னொரு காரணமும் உள்ளது என்றார். என் அம்மாவை பார்த்து புன்னகைத்துவிட்டு, அதைத்தான் பிறகு சொல்கின்றேன் என்றார். சில நொடிகளில் மனம் காத்த என் அம்மா, உங்களை வெளியே நிறுத்தி பேசியதற்கு மன்னிக்கவும், உள்ளே வாருங்கள் என்றார். என் அம்மாவின் நடவடிக்கை எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. 10 நிமிடங்களுக்கு முன்பு வரை என்னிடம் படிப்பை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் பேசியவர் வெறும் 10 நிமிடத்தில் என் திருமணத்தை பேசி முடித்துவிட்டார். இதுவரை எந்த ஆண்மகனையும் வீட்டிற்கு அனுமதிக்காத என் அம்மா அவரை உள்ளே வாருங்கள் என்று அழைத்ததுமே எனக்கு புரிந்துவிட்டது. அவர் மகனுக்கு என்னை திருமணம் செய்து தர சம்மதித்து விட்டார் என்று. அவர் உள்ளே வந்து அமர்ந்தவுடன் என் அம்மா என்னிடம், சாரு, ஐயாவிற்கு காபி போட்டு கொண்டு வா என்றார். நானும் காபி போட்டு சமையலறைக்கு சென்றேன். என் அம்மாவின் நடத்தையில் நிறைய மாற்றங்களை நான் கண்டேன். என் அம்மா அவரிடம் நன்றாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தார். நான் முதல் தடவையாக என் அம்மா ஒரு ஆணிடம் சிரித்து பேசியதை பார்க்கின்றேன். காபியை குடித்துக் கொண்டே, ஒரு நல்ல நாள் பார்த்து வீட்டிலேயே இருவரும் எளிமையாக நிச்சயதார்த்த தட்டை மாற்றிக்கொள்ளலாம். என் மகன் வந்தவுடன் திருமணத்தை ஊரறிய ஆடம்பரமாக செய்து கொள்ளலாம் என்று அவர் கூற, அம்மா, ஐயா, நீங்கள் கூறியது அனைத்திற்கும் எனக்கு சம்மதம். எனக்கு என் மகளை ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டுமென்று நான் ஆசைதான். ஆனால் எங்களின் வசதிக்கேற்றவாறு என்னால் வரதட்சணையோ சீரோ செய்ய முடியாது. அதற்கு அவர், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஆனால் நீங்கள் எனக்காக ஒன்று செய்ய வேண்டும் என்று என்னை சில நிமிடங்கள் அறைக்குள் இருக்கச் சொல்லிவிட்டு என் அம்மாவிடம் ஏதோ ஒரு ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர் சொல்லியதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே என் அம்மாவின் முகத்தில் சற்று பதற்றமும் பயமும் வந்தது. முதலில் அதற்கு சம்மதம் தெரிவிக்க சற்று தயங்கிய என் அம்மா அதன் பிறகு மீண்டும் எதையோ சொல்லி வற்புறுத்த, சரி என்று சம்மதமும் தெரிவித்தார். நான் அறையிலிருந்து அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்க முயற்சி செய்தேன். ஆனால் எனக்கு ஒன்றுமே கேட்கவில்லை. அதன் பிறகு நானும் ஏன் அவர்கள் என்னை அறைக்குள் அனுப்பிவிட்டு ரகசியமாக பேச வேண்டும், அவர்கள் என்ன பேசுகின்றார்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் என் அம்மா இதுவரை என்னிடம் எதையுமே மறைத்ததே இல்லை. அம்மாவின் இந்த செயல் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அவர் சென்ற பிறகு நான் என் அம்மாவிடம் சென்று, எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை. நான் நன்றாக படித்து ஒரு IAS அதிகாரியாக வேண்டும் என்று இப்பொழுதுதானே உங்களிடம் சொன்னேன் என்றேன். அதற்கு என் அம்மா, அதெல்லாம் சினிமாவிலும் கதையிலும் தான் நடக்கும். நிஜத்தில் நம்மை போன்ற ஏழைகளுக்கு அது மாதிரியான பெரிய பதவியெல்லாம் ஒரு எட்டாத கனியாகத்தான் இருக்கும். இது மாதிரியான சம்பவம் கிடைப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இதை தவற விடுவதற்கு எனக்கு மனமில்லை. இதற்கு நான் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கின்றேன். நீ இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என்றால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்றார். அப்போதுதான் என் அம்மா அவர்களின் பணம் பற்றிய உணர்வுகளை தூண்டுகின்றது என்று நினைத்தேன். அப்போது 4-5 நாட்களுக்குள் எங்கள் வீட்டில் நிச்சயமும் நடந்து முடிந்தது. என் அம்மாவும் வருங்கால மாமனாரும் நிச்சயதார்த்த தாம்பாளமும் மாற்றிக்கொண்டனர். திடீரென்று ஒரு நாள் என் அம்மா என்னிடம் ஒரு சில ஆடைகளை கொடுத்து அதை உடுத்திக் கொள்ளச் சொன்னார். அந்த ஆடைகளை பார்த்தவுடன் நான் மூச்சடைத்து போனேன். என் அம்மாவா என்னை இப்படிப்பட்ட ஆடைகளை அணிய சொல்கின்றார்? என்னால் இதை நம்பவே முடியவில்லை. ஏனென்றால் நான் ஒரு முறை லெகின்ஸ் பேண்ட் போட்டதற்கே இந்த ஆடை மிகவும் இறுக்கமாக உள்ளது. உன்னுடைய கால்களெல்லாம் அப்படியே வெளியே தெரிகின்றது. இப்படிப்பட்ட ஆடைகளை நீ அணியவே கூடாது என்று என்னிடம் கட்டளையிட்டார். ஆனால் இன்று அவர் கொடுத்த இந்த ஆடை எனக்கு பிடிக்கவே இல்லை. வேறு வழியில்லாமல் அணிந்து பார்த்தேன். அவை அனைத்தும் உள்ளாடைகள் போல் இருந்தது. அதை அணிந்தவுடன் என்னுடைய அந்தரங்கம் அப்படியே வெளியே தெரிந்தது. இதுவரை அப்படிப்பட்ட ஆடைகளை நான் அணிந்ததே இல்லை. நான் அதை கழற்றி எறிந்துவிட்டு என் அம்மா அந்த உடைகளை வலுக்கட்டாயமாக அணிய சொன்னாள். வெளிநாட்டிலிருந்து மாப்பிள்ளை வருகின்றாராம். அவர் வந்தவுடன் அவர் உன்னை பார்க்க வருவதாகவும் சொல்லி இருக்கின்றார்.
மேலும் அவர் மேற்கத்திய கலாச்சாரத்தில் வளர்ந்தவர். அதற்கேற்ற ஆடைகளை அணிந்ததனால்தான் அவருக்கு உன்னை பிடிக்கும் என்றார். யார் வந்தாலும் நான் இப்படிப்பட்ட உடைகளை உடுத்த மாட்டேன். இதை உடுத்துவதற்கு ஆடைகளின்றி நான் நிர்வாணமாகவே இருக்கலாமே என்று கோபத்துடன் அம்மாவிடம் சொன்னேன். அதற்கு என் அம்மா கோபமாக, அதுவும் நல்லதுதான். ஆடைகளை அவிழ்த்துவிட்டு அறையிலேயே காத்திரு. நான் மாப்பிள்ளை வந்தவுடன் உள்ளே அனுப்பி வைக்கின்றேன் என்றார். என் அம்மா அப்படி சொன்னதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என் அம்மாவிடமிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும் என்று நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பொழுது திடீரென்று யாரோ கதவை தட்ட, அறையில் நிர்வாண கோலத்தில் இருந்த என்னிடம், மாப்பிள்ளைதான் வந்திருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். உடனே சென். அப்பொழுது திடீரென்று யாரோ கதவை தட்ட, அறையில் நிர்வாண கோலத்தில் இருந்த என்னிடம் மாப்பிள்ளைதான் வந்திருக்கின்றார் என்று நினைத்தேன். உடனே என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. கால்கள் நடுங்கின. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அம்மா வெளியே போய் கதவை திறந்தார். வெளியே இருந்து அம்மாவின் குரல் கேட்டது. வாருங்கள் ஐயா, மகன் வந்தாச்சா இல்லையா? ஓ, நீங்களா மட்டும் வந்திருக்கீங்க. சரி சரி, உட்காருங்கள். என் அறையின் கதவு மெதுவாக திறக்கப்பட்டது. உள்ளே வந்தது அந்த பெரிய செல்வந்தர், என் வருங்கால மாமனார். அவர் என்னை மேலிருந்து கீழ்வரை பார்த்தார். அவருடைய கண்களில் ஒரு வித்தியாசமான பார்வை. புன்னகையுடன் என்னை நோக்கி வந்தார். சாரு, என்னடி இது, இப்படி நிக்கிறே என்று கேட்டுக்கொண்டே அவர் என் அருகில் வந்து நின்றார். நான் வெட்கத்தால் தலைகுனிந்து நின்றேன். கைகளால் என் உடலை மறைக்க முயன்றேன். ஆனால் அவரின் கைகளை விலக்கி, மறைக்காதேடி, நான் தான் உன்னை பார்க்க வந்தேன். உன் அம்மா சொன்னாங்க நீ ரொம்ப அழகா இருப்பேன்னு. உண்மையாவே அழகு என்றார். என் அம்மா பின்னாலேயே உள்ளே வந்தார். அவர் முகத்தில் எந்தவிதமான குற்ற உணர்ச்சியும் இல்லை. அமைதியாக, சாரு, ஐயா உன்னை பார்க்கத்தான் வந்திருக்காரு. நீ ஏன் வெக்கப்படுறே? இனிமே இவர்தான் உன் குடும்பத்துல முக்கியமான ஆள் என்றார். நான் அதிர்ச்சியில் அம்மாவை பார்த்தேன். அம்மா, இது என்ன? நான் இப்படி? அதற்குள் அந்த செல்வந்தர் என் அருகில் இன்னும் நெருக்கமாக வந்து என் தோளில் கை வைத்தார். பயப்படாதே சாரு, நான் உனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். உன் அம்மா கிட்ட நான் ஒரு ஒப்பந்தம் பண்ணிருக்கேன். அதை நிறைவேற்றத்தான் வந்திருக்கேன். என்ன ஒப்பந்தம் என்று நான் குரல் தழுதழுக்க கேட்டேன். அம்மா முன்னால் வந்து, சாரு கேளு, ஐயா சொன்னது சரிதான். அவங்க மகன் வெளிநாட்டுல இருக்காரு. அவர் வந்த பிறகு உனக்கு பெரிய ஆடம்பர திருமணம் நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஐயாவுக்கு ஒரு ஆசை. அவங்க மனைவி போய் ரொம்ப நாளாச்சு, தனிமையா இருக்காரு. அதனால நீ ஐயாவுக்கு கொஞ்ச நாள் துணையா இருக்கணும். நான் நம்ப முடியாமல் அம்மாவை பார்த்தேன். அம்மா, என்ன சொல்றீங்க நீங்க? நான் ஐயாவுக்கு... அம்மா கண்களில் கொஞ்சம் கண்ணீர் தெரிந்தாலும் உறுதியாக, ஆமாம் சாரு, இதுதான் நம்ம வாழ்க்கையை மாற்ற போறது. ஐயா சொன்னாங்க, நீ இதுக்கு சம்மதிச்சா உனக்கு திருமணத்துக்கு பிறகு ஒரு பெரிய பங்களா, காரு, நகை, பணம் எல்லாம் கொடுப்பாரு. நம்ம ஏழ்மையெல்லாம் ஒளிஞ்சு போகும். நீ ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறியே, அதுக்கும் ஐயா ஏற்பாடு பண்ணுவ. எல்லாம் நல்லதுக்கு தான். அந்த செல்வந்தரின் முதுகில் கை வைத்து மெதுவாக தடவினார். சாரு, நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனால் உன் அம்மா ஏற்கனவே சம்மதிச்சாச்சு. இது நம்ம 3 பேருக்கும் இடையில ஒரு ரகசியம். யாருக்கும் தெரியாது. என் மகன் வந்த பிறகு நீ அவ மனைவியா ஆடம்பரமா வாழலாம். இது கொஞ்ச நாள் தியாகம், உன் அம்மாவுக்காக, உன் எதிர்காலத்துக்காக. நான் அழ ஆரம்பித்தேன். அம்மா, நீங்க என்ன இப்படி வித்துட்டீங்களா? நான் உங்க மகள் தானே. அம்மா என்னை அணைத்து கொண்டு, சாரு, நானும் உன்னைதான் நினைச்சுதான் இதுக்கு சம்மதிச்சேன். நம்மள போல ஏழைகளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? இத விடு, நீ சந்தோஷமா வாழணும். ஐயா நல்ல மனுஷன், உன்னை துன்பப்படுத்த மாட்டாரு. அந்த செல்வந்தர் என் கண்ணீரை துடைத்து விட்டு, இனிமே நீ என் ராணி, இன்று இரவு நம்ம புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி என்னை அணைத்தார். அம்மா அறையை விட்டு வெளியே போய் கதவை மூடினார். அன்று இரவு என் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம். நான் எதிர்பாராத, எதிர்க்க முடியாத ஒரு இருள் என்னை விழுங்க ஆரம்பித்தது. அடுத்த சில நாட்கள் ஐயா அடிக்கடி வீட்டுக்கு வந்தார். அம்மா எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்தார். நான் எதிர்த்தேன், அழுதேன். ஆனால் எல்லாம் வீணாகி போனது. ஐயாவின் ஆசை நிறைவேறிக் கொண்டே போனது. ஒரு நாள் ஐயாவின் மகன் வெளிநாட்டிலிருந்து வந்தான். அவன் பெயர் அர்ஜுன். ரொம்ப அழகானவன், நல்ல படிப்பு, மேற்கத்திய பழக்கம். என்னை பார்த்ததும் அவனுக்கு பிடித்து போனது. ஆனால் எனக்கு எல்லாம் ஒரு நாடகமாகத்தான் தெரிந்தது. திருமணம் ஆடம்பரமாக நடந்தது. ஊரே பார்க்கும் அளவுக்கு. நான் பட்டு சேலை, நகை, அலங்காரம் எல்லாம் இருந்தது. ஆனால் என் மனசு செத்து போயிருந்தது. திருமணத்துக்கு பிறகு
நாங்கள் ஐயாவின் பெரிய பங்களாவுக்கு வந்தோம். அர்ஜுன் என்னை ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டான். ஆனால் இரவு நேரங்களில் ஐயா என் அறைக்கு வர ஆரம்பித்தார். அர்ஜுனுக்கு எதுவும் தெரியாமல் ரகசியமாக. ஒரு நாள் அர்ஜுன் வெளியே போன நேரத்தில் ஐயா என்னை அழைத்தார். சாரு, இனிமே நீ எனக்கு மட்டும்தான். என் மகன் உன்னை தொடக்கூட கூடாது. அது நம்ம ஒப்பந்தம். நான் அதிர்ந்தேன். என்னது? அர்ஜுனோடு நான்? இல்ல, நீ என் மகனுக்கு மனைவின்னு வெளியே காட்டிக்கலாம். ஆனால் உள்ளே நீ என்னோட தான் இருப்பே. உன் அம்மாவும் இதுக்கு சம்மதிச்சாச்சு. அப்போதுதான் எனக்கு எல்லாம் புரிந்தது. இது திருமணமே இல்ல, இது ஒரு சதி. என் அம்மா என்னை விற்றுவிட்டார். ஐயா என்னை ஒரு பொம்மையாக்கி விட்டார். ஆனால் நான் சும்மா இருக்கவில்லை. ரகசியமாக அர்ஜுனிடம் எல்லாவற்றையும் சொல்ல திட்டமிட்டேன். ஒரு நாள் இரவு அர்ஜுனிடம் அழுது கொண்டு உண்மையைச் சொன்னேன். அர்ஜுன் அதிர்ந்து போனான். என் அப்பா இப்படியா? உன்னை? அவன் கோபத்தில் ஐயாவை எதிர்த்தான். பெரிய சண்டை. ஐயா மிரட்டினார். ஆனால் அர்ஜுன் போலீசுக்கு போன் செய்தான். அடுத்த நாள் போலீசார் வந்தார்கள். ஐயாவை கைது செய்தார்கள். என் அம்மாவும் கூட சதியில் சம்பந்தப்பட்டதால் கைதானார். நான் சுதந்திரமானேன். ஆனால் என் மனசு என்றென்றும் காயமாகி போனது. இப்போது நான் தனியாக வாழ்கிறேன், படிக்கிறேன். ஐஏஎஸ் ஆகணும்னு கனவு இன்னும் இருக்கு. ஆனால் என் அம்மாவின் முகம் நினைச்சாலே வெறுப்பு வருது. பணத்துக்காக ஒரு அம்மா தன் மகளை விற்கலாம். இது நிஜமாவே நடக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த கதையில் சந்திப்போம். பை. அப்பொழுது திடீரென்று கதவு தட்டப்பட்ட சத்தம் கேட்டது. நிர்வாணமாக அறையில் நின்றிருந்த என் உடல் முழுவதும் நடுங்க ஆரம்பித்தது. கைகளால் மார்பையும் அந்தரங்கத்தையும் மறைத்து கொண்டு பயத்துடன் அம்மாவை பார்த்தேன். அம்மா என்னை ஒரு வினோதமான பார்வையுடன் பார்த்துவிட்டு, பயப்படாதே சார், நான் கதவை திறக்கிறேன், நீ அப்படியே இரு என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றார். சில நொடிகளில் அம்மாவின் குரல் கேட்டது. வாருங்கள் ஐயா, இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டீங்களா? மகன் இன்னும் வரலையா? ஓ, நீங்க மட்டும்தான். சரி சரி, உள்ளே வாங்க. அறையின் கதவு மெதுவாக திறந்தது. உள்ளே நுழைந்தது அந்த பெரிய செல்வந்தர், என் வருங்கால மாமனார். அவர் என்னை மேலிருந்து கீழ்வரை ஒரு பசியுடன் பார்த்தார். அவருடைய உதடுகளில் ஒரு கொடூரமான புன்னகை. சாரு, என்னடி இது? உன் அம்மா சொன்னது உண்மையாவே? ரொம்ப அழகா இருக்கே என்று சொல்லிக்கொண்டே அவரின் அருகில் வந்து நின்றார். நான் பின்னால் நகர முயன்றேன். ஐயா, தயவு செய்து போங்க. நான் இப்படி. அவர் என் கைகளை பிடித்து விலக்கினார். மறைக்காதேடி, நான் தான் உன்னை பார்க்கத்தான் வந்தேன். உன் அம்மா கிட்ட ரொம்ப நாளா இந்த ஆசை இருந்தது. இப்போ உன்னை பார்த்ததும் அதே ஆசை இன்னும் அதிகமாச்சு. பின்னாலேயே அம்மா உள்ளே வந்தார். அவர் முகத்தில் எந்த குற்ற உணர்வும் இல்லை. அமைதியாக, சாரு, ஐயா உன்னை பார்க்கத்தான் வந்திருக்காரு. நீ ஏன் பயப்படுற? இவர்தான் உன் எதிர்காலத்தை முடிவு பண்ண போறவர். நான் அம்மாவை நம்ப முடியாமல் பார்த்தேன். அம்மா, நீங்க என்ன இப்படி? அம்மா என் அருகில் வந்து என் தோளில் கை வைத்தார். சாரு, கேளு. ஐயா சொன்னது எல்லாம் நல்லதுக்குதான். அவங்க மகன் வெளிநாட்டுல இருக்காரு. அவர் வந்த பிறகு உனக்கு பெரிய திருமணம் நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஐயாவுக்கு ஒரு சின்ன ஆசை. அவங்க மனைவி போய் ரொம்ப வருஷமாச்சு. தனிமையா இருக்காரு. நீ கொஞ்ச நாள் ஐயாவுக்கு துணையா இருந்தா நம்ம வாழ்க்கை முழுக்க மாறிடும். நான் கண்களில் கண்ணீர் வடிய அம்மாவை பார்த்தேன். அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஐயாவுக்கு உடல் துணையா? அம்மா தலையை ஆமாம் என்று ஆட்டினார். ஆமாம் சார். இது நமக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு. ஐயா சொன்னாங்க, நீ இதுக்கு சம்மதிச்சா திருமணத்துக்கு பிறகு உனக்கு பங்களா, காரு, நகை, பணம் எல்லாம் கொடுப்பாரு. நான் கூட அவங்க வீட்டுல தனி அறை வச்சு சந்தோஷமா இருக்கலாம். நம்ம ஏழ்மையெல்லாம் போயிடும். நீ ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறியே, அதுக்கும் ஐயா பணம் கொடுப்பாரு. அந்த செல்வந்தர் ஏன் ஈடு. பை இறுக்கமாக பிடித்து கொண்டு, சாரு, நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனால் உன் அம்மா ஏற்கனவே சம்மதிச்சாச்சு. இது நம்ம 3 பேருக்கும் இடையில ரகசியம். என் மகன் வந்த பிறகு நீ அவன் மனைவியா வெளியே காட்டிக்கலாம். உள்ளே நீ என்னோட தான் இருப்பே. இது உன் தியாகம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் ஆனந்தி. நான் கல்லூரியில் இறுதியாண்டு படித்துக் கொண்டிருக்கிறேன். நான் வீட்டிற்கு ஒரே பெண்தான். கல்லூரியில் கேம்பஸ் இன்டர்வியூ நடந்தது. அதில் நானும் தேர்ச்சி அடைந்தேன்.
நல்ல வேலை என்பதால் ஆரம்பத்திலேயே 35,000 சேலரி தரேன்னு சொல்லிருக்காங்க. படிச்சு